ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்மக்கிட்ட இருக்க மலபார் ஸ்னேக்கட் ஸோ பேபி ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இப்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுக்கும்போது நல்லா அந்த ஆரஞ்சு கலர் அண்டு மேலே ஒரு ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சுன்னு சொல்லலாம், அந்த கலர் இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டிருந்தேன், அந்த சிமெண்ட் டேங்கில் இருக்கிறது வீடியோ எடுத்து அனுப்புனான்னு. ஸோ அவனும் எடுத்து அனுப்புனான். ஸோ சருன்னு வர்றாங்க பாருங்க, நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஸோ வந்து அவன் வந்து வீட்டில் இல்லை. ஸோ அவன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தான் வீடியோ எடுக்க சொல்லி அனுப்ப சொல்லியிருந்தான். ஸோ அவன் இன்னொரு ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். பட் அது அவனை பார்த்து பழகலைல்ல. ஸோ அதனால் அது அவன் கிட்டேயே வர மாட்டேங்குது. ஸோ அதனால் அவன் குச்சியை வச்சு பயன்படுத்தி அவனை கேமராக்குள்ளே மாட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அந்த 2 மலபார் ஸ்னேக்கட்டும் யாரா இவன் புது ஆள் அப்படின்னு பயந்து கொஞ்சம் ஓரத்துலேயே நிற்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க கேமராவாண்ட. ஸோ வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பின்னாடி தள்ளி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் கலரேஷன்லாம் காட்டலாம் அப்படின்னு தான் நினச்சின்னு வந்தேன். ஸோ டேங்க்கில் இறங்கி நான் பிடிக்க சொல்லியிருந்தேன், பிடிச்சி ஒரு வீடியோ போடுறான்னு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் வீட்லேயே இல்லை. ஸோ அதனால் அது பண்ண முடியாமல் போய்விட்டது. ஸோ ஜஸ்ட் அதை வந்து மேலே அப்பெல்லாம் வீடியோ எடுத்து நான் உனக்கு அனுப்புகிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே பாருங்கள், எம்மாம்பரிய டேங்க் கிளீனர் பார்த்தீங்களா? அந்த டேங்க் கிளீனர் வந்து அவன் பேபிலேருந்தே வளர்க்குறான். ஸோ வந்து சின்ன குட்டி டேங்க் கிளீனராக வாங்கினது இப்போ அரௌண்ட் ஒரு 1 ஃபீட்டுக்கு வந்துருச்சு. அது எப்படி ஓடுது பாருங்கள். ஸோ கைஸ், எங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் வந்துடுச்சு. பட் என் ஃப்ரெண்டு வந்து பார்க்குறதுனால அது வரமாட்டேங்குது. ஸோ என்கிட்ட வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ அமைச்சிருந்தான். அது என்னன்னா, நான் வந்து ஓவர் ஃபீட் பண்ணிட்டேன்டா, ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, எல்லாம் ஒரு மாதிரியாக நீந்துது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அந்த வீடியோ நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கட் கொஞ்சம் அவன் கிட்டலாம் வந்திருக்கும், ஏன்னா அவன் தான் ஓனரில். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வந்து அங்கே ஆரஞ்சாக இருக்க வேண்டிய இடம் நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கலர் மாறிட்டுருக்கு. ஆனால் இப்போ வயிறு கொஞ்சம் குண்டாக இருக்குது, ஏன்னா ஓவர் ஃபிட் பண்ணிட்டான். ஸோ வந்து அவன் ஓவர் ஃபிட் பண்ண மாட்டான். அவனுக்கு திடீர்னு ஒரு இம்பார்ட்டண்டான கால் வந்ததுனால என்ன பண்ணிட்டான், இருக்கிற மாலியெல்லாம் வந்து டேங்க்கில் போட்டு போயிட்டான். இதுங்களும் என்ன பண்ணியிருக்குதுங்க, அவள் தான்ப்பா எல்லா மாலிஸும் நம்மக்கிட்ட தான்ப்பா இருக்குதுன்னு சொல்லி பூந்து எல்லா மாலியும் அடித்து பிடிச்சி எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நீந்த கூட முடியல இப்போ அவங்களால. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டான். அடாப்பா இதே அவள் தான்டா, என்னடா பண்ணுறது, வயிறு இப்படி இருக்கேடா, ஏதாவது சரியாகுமாடான்னு என்கிட்ட கேட்டிருந்தான். ஸோ நான் வந்து வருத்தப்படாதடா, எதுவும் பிரச்சனை கிடையாது, ஃபீல் பண்ணாதன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவனுக்கு மனசு கேட்கல, ஆசாசியாக வாங்கி வளர்த்துனது. ஸோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டே இல்லாட்டி அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தான். ஸோ நெக்ஸ்ட் டேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது. வந்து அவனுக்கும் கொஞ்சம் பயமாயிருச்சு. ஸோ அடுத்த தடவை குளத்துருக்கு போனால், டேய் வாங்கிட்டு வந்துடுறா திருப்பி பார்த்தனா அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். நான் சொன்னேன், டேய் பயப்படாதடா, பட்னி போட்டுரு, அதுங்களே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு வாரம் பட்னி போட்டான். ஸோ ஒரு வாரம் பட்னி போட்டதுக்கப்புறம் சரியாயிருச்சு. ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ கைஸ், அவன் வந்து அதை தெரியாமல் பண்ணிட்டான். ஸோ அதனால் தப்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஸ்னேக்கட் வந்து. ஸோ அளவுக்கு மீறி சாப்பிட்டா சம்டைம்ஸ் ஸ்னேக்கட் வந்து அதனால் நீந்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. ஸோ தண்ணிக்குள்ளே அதுக்காக குதிச்சுட்டு இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணுறனால நீங்கள் வந்து உங்கள் ஸ்னேக்கடே இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஓவர் ஃபீட் கைஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அவன் போட்டுக்கிட்டே இருக்கான், எடுத்துக்கிட்டே இருக்கான்றத பார்க்காதீங்க. ஒரு அந்த அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 மீனாக அதோட நிறுத்திடுங்க. ஸோ அதுக்கு மேலே போடாதீங்க. அப்புறம் கைஸ், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுதான் ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 2ன்றது நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம வந்து மலபார் ஸ்னேக்கே ஸ்டேஜ் 2 ஆகிவிட்டது. ஸோ அதை வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மந்த் ஆகிருக்கும் கைஸ், 3 மந்த் ஆகிருக்கும். ஸோ வாங்கும்போதே அது கொஞ்சம் 6 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ 6 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸோ என்னமோ இருந்தது வாங்கும்போதே. கொஞ்சம் பெருசாக தான் வாங்கினோம். ஸோ அது வந்து பேபி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 இன்ச்சஸ்க்கு இருக்குது. ஸோ நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து மலபார் ஸ்டேஜஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது லிங்க் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் தொட்டு பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டேஜ்
2ல் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜஸ்க்குள்ளே நான் அப்டேட் போடுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you next video. bye bye guys.